அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு ஆல்ரவுண்ட் தமிழ் சேனல். நான் நவீன்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பை பேன் பண்ணாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். ஆனால் ஏன் பேன் பண்ணாங்க, இதில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேடிஎம் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வயலேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டோட ஆர்பிஐயோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு ஆப்பாக இருக்கட்டும், கூகுள் பேவாக இருக்கட்டும், ஃபோன்பேவாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா ஜிபே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி ப்ரூஃபோ இல்லை ஏதோ ஒரு ஆதார் கார்டு ஏதோ ஒன்று கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த அக்கௌண்ட்டில் நம்ம ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அதே நம்பர் பார்த்தீங்கன்னா ஜிபேலையோ இல்லை ஃபோன்பேலையோ போட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கும் அதில் லிங்க் ஆகிடும். நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அதன் மூலிமா தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இப்போ எல்லாத்துக்குமே வாலெட்டும் தனியாக இருக்குது, பேங்க்கும் தனியாக இருக்குது. இப்போ ஜிபேக்குள்ள பேங்க் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். அதே போல் ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா வாலெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் கரெக்டாக தெரியல. இப்போது பேடிஎம்ல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வாலெட் இருக்குது. அந்த வாலெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த வாலெட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அதன் மூலயமா பேமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு, அதாவது நம்ம கஸ்டமருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா சில பெனிஃபிட் கிடைக்கும், சில டிஸ்கவுண்ட் கிடைக்கும், சில கேஷ்பேக் கிடைக்கும். அதெல்லாம் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ பேங்க்லேருந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. சிலருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம். அதில் நம்ம யூபிஐயோட ஐடி போட்டு நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வாலெட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து ஸ்கேன் பண்ணி மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதில் தான் இப்போ பிரச்சனையே பார்த்தீங்கன்னா. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ பேடிஎம் பேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, பேடிஎம்மில் பேங்க் இருக்குங்க. அதாவது இப்போ ஏர்டெல் பேங்க் இருக்குது தெரியுங்களா, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் இருக்குது, ஏர்டெல்லில் பேங்க் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் பேங்க் இருக்குது. அதில் தான் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்கிட்ட டீட்டெயில்ஸே வாங்காமல் அவங்களோட ஃபோன் நம்பரோ சம்திங் மட்டும் வாங்கி அவங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது கேஒய்சி வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதை கரெக்டாக பண்ணலைன்றது தான் இப்போ ஆர்பிஐ சொல்ல குற்றச்சாட்டாக இருக்குது. அது அவங்க கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணலாம், அவங்க இஷ்டத்துக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ யாராக இருந்தாலும் சில டேக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியது இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா வருமானம் வகைன்னு இருக்குல்ல, 7 lakhs அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் நம்ம சம்பாதிச்சாலோ அதுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா. அதுமாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணல. அதனால தான் இப்போ பேடிஎம் பேன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறமாவும் 29ஆம் தேதிக்கு மேலேயும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது பேடிஎம் வாலெட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. பேடிஎம் பேங்க் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே முடியாது. அதில் கிரெடிட் கார்டு, அப்புறமா டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் எல்லாம் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. அந்த பேடிஎம் பேங்க் சம்மந்தப்பட்ட எந்த டிரான்சாக்ஷன் நம்மளால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூஸ் பண்ணி நம்ம யூபிஐ லிங்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். மற்ற அக்கௌண்ட்டுக்கும் எது வேணால் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். மற்ற எதுவுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பேடிஎம் யூபிஐ யூஸ் பண்ணி நம்ம எது வேணால் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேங்க்கு அண்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம்மோட அந்த வாலெட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வாலெட்டில் அதில் யூஸ் பண்ணி நம்ம எந்த டிரான்சாக்ஷனும் நெக்ஸ்ட் மந்த், அதாவது மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து யூஸ் பண்ண முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. பேடிஎம் வாலெட் வேறு, பேடிஎம் பேங்க் வேறு. பேடிஎம் பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறது. யூபிஐ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு அட்டாச் ஆகிருக்கும். அதன் மூலிமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபேயில் பண்ணுற மாதிரி. ஆனால் பேடிஎம் வாலெட்லேருந்து எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்த காசை கூட உங்கள் பேடிஎம் வாலெட்டில் இருக்கிறத ஒன்றும் உங்கள் பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸோ இல்லை ஏதாவது பண்ணி யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா உண்மையை சொன்னால் பேடிஎம்மே வேண்டாம்னு சொல்லலாம் நான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா. ஏன்னா நிறைய பேர் இதை வச்சு பிஸ்னஸ்க்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க. எங்கே பார்த்தாலும் பேடிஎம் இருக்குங்க. ஒரு சின்ன பானிபூரி கடையிலேருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் சென்டராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மளிகை கடையிலேருந்து எல்லா இடத்துலையுமே பேடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா 29ஆம் தேதி வரைக்கும் ஓகே நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு நாள் உங்களுக்கு, அதாவது இந்த வாலெட்டில் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாதிக்கிறோம். அதெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஜிபே இருக்குது இல்லை வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம வாலெட்டில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் ஓகே, உங்களுடைய விருப்பம் தான் சொல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வரைக்கும் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.
கூடிய சீக்கிரத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் கிரெடிட் கார்டோ இல்லை ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே கைட் பண்ணுவாங்க. அவங்களும் கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் பேடிஎம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஏஜென்சியில் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்ககிட்ட கேளுங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணுறது பெஸ்ட் ஐடியா, அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துக்குங்க. ஆனால் 29ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனுக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுன்னு தெரியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 நாள் ஆச்சு ஊரில் இல்லை நான் கொஞ்சம், அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, இன்னும் கூட தெரியாமல் இருக்காங்க. அதனால் நீங்களும் பார்த்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.